என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Unit-1 அனாலிட்டிக்கல் சாப்டரில் இருக்கக்கூடிய பார்ட் சி ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. whose diameters are x plus 2y equal to 1 and 3x minus 4y equal to 3. இந்த ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோனா 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட் வந்து டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தக்கூடிய கிவன் டேட்டாவை ஃபஸ்ட் எழுதலாம். இப்போ பாருங்களா, இந்த சர்க்கிள் வரைஞ்சிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு டயாமீட்டர் என்ன, x plus 2y equal to 1. இப்போ இது அதாவது டயாமீட்டர் வந்து இது ஃபுல்லாக இருக்கிறதா டயாமீட்டரா? சரிங்களா? இந்த டயாமீட்டருக்கு பேர் என்ன கொடுத்துக்கலாம், x plus 2y equal to 1. சரிங்களா? அடுத்து இன்னொரு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 3x minus 4y equal to 3. அப்போ இந்த டயாமீட்டருக்கு பேர் என்ன, 3x minus 4y equal to 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸ். அதாவது இது வந்து சென்டர். சரிங்களா? அந்த இன்டர்செக்டார் பாயிண்ட் வந்து இது வந்து என்ன, சென்டர். ரேடியஸுங்கிறது என்ன, சென்டர்லேருந்து இங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரேடியஸ். அப்போ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, r equal to 5 யூனிட்ஸ். அந்த ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்தக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து டயக்ராமில் வந்து போட்டிருக்கோம். டயாமீட்டருங்கிறது ஃபுல்லாக எடுத்தால் டயாமீட்டர், சென்டர்லேருந்து பாதி எடுத்தால் ரேடியஸ். ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருமா, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சோம்னா நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டோம். எது ரொம்ப நம்மளுக்கு மெயினாக தேவை, சென்டர் ரேடியஸ் தான் தேவை. ஆனால் நம்மளுக்கு இதில் எது தெரியலன்னு பாருங்கள், எது கொடுக்கல, நம்மளுக்கு வந்து சென்டர் வந்து கொடுக்கல, சென்டர் வந்து தெரியாது. அப்போ சென்டரை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து சம்ஸ் போட்டுடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x plus 2y equal to 1. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து பாருங்கள் 3x minus 4y equal to 3. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சென்டர் கிடச்சிடும். சரிங்களா? அப்போ வந்து சால்விங் ஈக்குவேஷன் 1 அண்டு ஈக்குவேஷன் 2. சரிங்களா? எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ வந்து இது என்ன, கால்குலேட்டர்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ கால்குலேட்டர் இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட் என்னென்னா மோடை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா மோடுன்ட்டு. இந்த மோடுங்கிற பட்டனை எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3. இப்போ 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு EQN வருதுங்களா, அந்த ஈக்குவேஷன். அது கீழே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 1ஆம் நம்பர். அந்த 1ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து கேட்குறீங்களா அன்னோன். அன்னோன் வந்து 2 3 கேட்குறீங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு என்னது அன்னோன்னா, நம்மளுக்கு தெரியாத வேல்யூ. எக்ஸ் வேல்யூ தெரியாது, ஒய் வேல்யூ தெரியாது. அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அன்னோன் இருக்குது, 2 அன்னோன். அப்போ 2 அன்னோன் தெரியாதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், 2ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸ் வேல்யூ தெரியாது, ஒய் வேல்யூ தெரியாது, அதனால் 2 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ A1 கேட்குது பார்த்தீங்களா? A1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, 1. எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள், 1. அந்த 1ஆம் நம்பர் அமைத்தி எப்போயுமே ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ண உடனே என்ன பண்ணணும், ஈக்குவல் அமைத்திடணும். ஈக்குவல் அமைத்தியாச்சு. சரிங்களா? அடுத்து B1னா ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, +2. ப்ளஸ் அமைத்தி 2 அமைத்திருங்க. ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ண உடனே என்ன பண்ணணும், ஈக்குவல் அமைத்திருங்க. C1 ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், 1ஆம் நம்பர் அமைத்தி ஈக்குவல் அமைத்திருங்க. A2னா செகண்ட் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 3 அமைத்தி ஈக்குவல் அமைத்திருங்க. அடுத்து B2ங்கிறது ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -4 அமைத்தி ஈக்குவல் அமைத்திருங்க. அது C2ங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், 3 அமைத்தி ஈக்குவல் அமைத்திருங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 1. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, 1ன்னு வருது. அடுத்து பாருங்கள் ஈக்குவல் அமைத்துங்க. ஒய்யோட வேல்யூ என்ன வருது, நம்மளுக்கு 0. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ வந்து 0 வருதுங்களா? அப்போ இதுதான் சென்டரோட வேல்யூ. அப்போ சென்டர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல், அதாவது எக்ஸோட வேல்யூ தான் சென்டராக எடுத்துக்கிறோம். 1, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ வந்து 0. அப்போ சென்டரோட வேல்யூ என்ன, 1,0ங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். சார் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளத்தில் சென்டர் வந்து H,Kன்னு சொன்னீங்க சார், இங்கே வந்து என்னென்ன X,Yன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி 2 டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 2 டயாமீட்டரை வந்து சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம இங்கே வந்து சென்டராக எடுத்துக்கிறோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரிங்களா? இப்போ சென்டர் வந்து நம்ம 1,0ன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்லம்மா. என்ன ஃபார்முலா, ஈக்குவேஷன். ஷார்ட் ஃபார்மை EQN எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அதனுடைய ஃபார்முலா என்னப்பா, சென்டர் ரேடியஸ் தெரிஞ்சதுன்னா x minus h whole square ப்ளஸ் y minus k whole square ஈக்குவல் டு r ஸ்கொயருங்கிறதா இதனுடைய ஃபார்முலா.
சரிங்களா? இந்த ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ இந்த சென்டருங்கிறது என்னென்ன இங்கே பாருங்கள் 1,0 அதான் சென்டரோட வேல்யூ என்ன 1,0ங்கிறது சென்டர் C ஈக்குவல்னு எழுதிக்கிறேன். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 5. அப்போ இந்த சென்டர் தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோமா H, K. இந்த X வேல்யூ Y வேல்யூ சென்டர் எடுத்துட்டோம். சரிங்களா? அந்த சென்டரை நம்ம எப்படி எடுப்போம் H, Kன்னு எழுதுமா எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன ஃபார்முலாவில் வந்து இங்கே இருக்கிற வேல்யூவில் இதில் கொடுக்கலாம். எக்ஸுக்கு எக்ஸு, மைனஸ்க்கு மைனஸ், ஹெச்சுக்கு போல இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 1. அப்போ 1 ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒய்க்கு ஒய், மைனஸ் கேக்கு போல என்ன இருக்குது பாருங்கள் 0, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஆருக்கு போல இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 5 ஹோல் ஸ்கொயர். இந்த நடுவில் இருக்கிற மைனஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கோம். ஹெச்சோட வேல்யூ, கேயோட வேல்யூ, ஆரோட வேல்யூ எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்ததுனால நமக்கு இது கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 0 எங்கே வந்தாலும் சரி இந்த 0 வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அந்த 0 போயிடுச்சுன்னா 5 ஸ்கொயருங்கிறது வந்து கால்குலேட்டர் அடிச்சுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் அமுத்திங்கன்னு வரும். 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து A மைனஸ் B ஹோல் ஸ்கொயரில் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம வேறு மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன எழுதுவோம் எக்ஸு இங்கே -1 கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் எக்ஸு -1 ஏன்னா 2 தடவை எழுதணும். இங்கே நடுவில் என்ன இருக்குது பாருங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு இது பிரிச்சுருங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஒய் ஸ்கொயர், இது அப்படி எழுதிட்டோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்னென்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -1 இன்ட்டு -1ங்கிறது என்ன பண்ணோம் நம்ம வந்து என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம். -1 இன்ட்டு -1 கால்குலேட்டர் எடுத்துங்க. -1 இன்ட்டு -1 என்ன வரும் நம்மளுக்கு வெறும் 1ன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் +1ன்னு அர்த்தம் +1. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி இது ரெண்டையும் வந்து என்னென்னா மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இப்படி டயகனல் வைஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 இன்ட்டு எக்ஸ் -1x அந்த நம்பரோட சேர்த்து அப்படியே இதில் கொடுத்துருங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -1, இங்கே என்ன இருக்குது எக்ஸு, அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் -1x. இப்போ ஈக்குவல் டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கால்குலேட்டர் அடிங்க. இங்கே -1 இங்கே -1. இப்போ -1 கால்குலேட்டர் அடித்தா நம்மளுக்கு என்ன வருது -2ன்னு வருது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸு, அதை அப்படியே எழுதிங்க -2x. இந்த -2x நம்ம என்ன எழுதணும்னா இங்கே நடுவில் கொடுக்கணும். சரியாம்மா? இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தால் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிடணும் அந்த ஆன்சர் இங்கே. அடுத்து இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும் இங்கே ஆன்சர். அப்புறம் டயகனல் வைஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த கால்குலேட்டரில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இது ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு எழுதணுங்களா இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இதோட ஃபஸ்ட் என்ன ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். செகண்ட் வந்து இங்கே என்ன இருக்குது -2x, இங்கே செகண்ட் இல்லை அதனால் அப்படி விட்ருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எழுதணும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே -2x இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை அப்படி எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள் இங்கே +1 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை அதனால் +1 அப்படி எழுதிட்டோம். ஈக்குவல் டு இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னா பாருங்கள் இதை மட்டும்தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவல் டு 25ங்கிறது அப்படியே இருக்குது. அந்த ஈக்குவல் டு 25 இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -2x +1 இந்த +25 சரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் -25 ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -2x கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த 2 நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். +1 -25ன்னு கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் -24. இப்போ -24 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -2x -24 ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இந்த கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.